சென்னை 1967 1977 போல் 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என தவேக தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் நியமனம், உறுப்பினர் சேர்க்கை, மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம், மாநாடு என அடுத்தடுத்த பணிகளை தவேக கட்சி முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான மாய் டிவிகே என்ற செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கட்சி நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்களை இந்த செயலியை கொண்டே இனி சேர்க்க வேண்டும். நிர்வாகிகள்தான் மக்களை தேடி வீடு வீடாக செல்ல வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் மாய் டிவிகே என்கிற செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாகவும் கட்சியில் சேர்ந்து கொள்ளலாம். இதை அனைத்து தரப்பு மக்களிடமும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழக அரசியலில் இதற்கு முன்பாக 1967 1977 நடைபெற்ற தேர்தலில் நடந்தது போல் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க உள்ளது. இதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தவர்களின் அதிகார பலம், அசல் பலம் அனைத்தையும் எதிர்த்துதான் புதிதாக வந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றால், ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சென்று அனைத்து மக்களையும் சந்தித்தனர். அறிஞர் அண்ணா சொல்லியதை நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செய்தாலே போதும். அதேபோல் தவகவினரும் ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீடு வீடாக சென்று வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தின் மூலம் அனைத்து குடும்பங்களையும் உறுப்பினர்களாக இணைத்தால் நம்மால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். இதற்காக மாய் டிவிகே என்ற செயலியை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு அடுத்ததாக மதுரை மாநாடு நடைபெறவுள்ளது. மக்களை சந்திக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கப் போகிறோம். அதற்கான பணிகளை அனைவரும் தொடங்குங்கள். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார்.